ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு குளத்தூர் குக்கிங். நம்ம இன்னைக்கு முட்டையை வச்சு சூப்பரான ஒரு டிஷ் தாங்க செய்ய போறோம். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த டிஷ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த டிஷ் செய்ய 3 முட்டையை எடுத்திருக்கேன். முட்டைய மிக்ஸி ஜார்ல உடைச்சி ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம 3 முட்டையை உடைச்சி ஊத்தியாச்சு. இது கூடயே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க. இப்ப இந்த மிக்ஸி ஜாரை மூடிட்டு இத பல்ஸ் மோட்ல மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்பீட்ல வச்சு அரைச்சிடாதீங்க. இப்ப அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. பல்ஸ் மோட்லயே அரைச்சிருக்கேன் பாருங்க. மூடிய ஓபன் பண்ணிடலாம். நுரையா இருக்கு பாருங்க. இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இத ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் நம்ம இந்த டிஷ் செய்ய கடல் பாசிய ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. கடல் பாசி மூழ்கிற அளவுக்கு. இந்த கடல் பாசி 10 நிமிஷம் ஊறி வரட்டும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யறது சொல்லி பார்க்கலாம். இப்ப ஒரு ஃப்ரை பேன்ல 1/2 லிட்டர் பாலை கட் பண்ணி ஊத்திக்கோங்க. பால் பாருங்க இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கோம் இல்லையா கடல் பாசி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கடல் பாசி ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கடல் பாசி இந்த பால்ல நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுப்போம். நான் இன்னைக்கு 10 கிராம் அகரகர் போட்டிருக்கீங்க. நீங்களும் 1/2 லிட்டர் பாலுக்கு 3 முட்டைக்கு 10 கிராம் அகரகர் சேர்த்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். பாருங்க நம்ம போட்ட அகரகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம 200 கிராம் சுகரை ஆட் பண்ணிப்போம். சுகரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் போட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க சுகர் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுகரும் நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம போட்ட கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா இறக்கி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ண இந்த பால் கடல் பாசி இந்த மிக்சர் கூடயே நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா முட்டை, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பால் கூட இந்த முட்டை நல்லா கலந்து வரணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு கேக் டின்ல நெய் தடவி வச்சிருக்கேன். இதுல நம்ம கலந்து வச்சிருக்க கடல் பாசி பால் எல்லாமே சேர்த்து ஒன்னா கலந்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிக்சரை ஊத்திக்கலாம். ஊத்திட்டு உங்ககிட்ட ஒரு மூடியோ இல்ல சில்வர் ஃபாயில் கவரோ இருந்தா இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுக்க போறோம். உள்ள தண்ணி விழுந்தா நல்லா இருக்காது. அதனால இப்ப ஒரு இட்லி பாத்திரத்துல 3 டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு இட்லி பிளேட் வச்சிருங்க. இதுக்கு மேல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டிங் மிக்ஸை வச்சிடலாம். இப்ப இது ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம இதை வச்சு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி வெந்துச்சா இல்லையா சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு உள்ள விட்டு பாருங்க. பாருங்க எதுவுமே ஒட்டல. இந்த மாதிரி ஒட்டாம வந்தா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நான் இட்லி குண்டான்ல இருந்து வெளியில எடுத்துட்டேங்க. இதை நீங்க வெளியவே 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ்ல தான் வச்சு சர்வ் பண்ண போறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடும் போது இன்னமும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நம்ம பேக் பண்ண யூஸ் பண்ணோம் இல்லையா அலுமினியம் ஃபாயில் கவர், அதையே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன். உங்களுக்கு ஃப்ரிட்ஜ்ல வைக்க பிடிக்கல அப்படின்னா வெளியவே வச்சு கூட சர்வ் பண்ணிக்கோங்க. எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. வாங்க இப்ப நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்ப 1 hour ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாச்சுங்க. இப்ப நம்ம ஓபன் பண்ணிடலாம். இப்ப ஒரு கத்திய வச்சு இந்த ஓரங்கள்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்ப ஒரு பிளேட்டை மூடி நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். நம்ம நெய் தடவி வச்சதால ஈஸியாவே வந்துடும். பாருங்க சூப்பரா வந்துருச்சு. இத நான் இன்னொரு பிளேட்ல வச்சு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்ப வாங்க இத கட் பண்ணி நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்க நம்மளோட எக் புட்டிங் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க முட்டையை வச்சுதான் செஞ்சீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியா ரொம்பவே சாஃப்டா இருக்கும். முட்டையோட ஸ்மெல் இதுல கொஞ்சம் கூட வராது. பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.